அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன், தமிழக நீதி சங்கத்தினுடைய நிறுவன தலைவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காஞ்சி மாநாட்டுக்கு வந்தீங்களா? காஞ்சி மாநாடு எப்படி இருந்தது? உங்க கருத்துக்களை இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல காஞ்சிபுரத்தில் நடந்த தமிழக நீதி சங்கத்தினுடைய முதல் மாநில மாநாடு மிகப்பெரிய வெற்றி, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாற்று வெற்றி, ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற்ற ஒரு மாநாடாக அமைஞ்சுது. காஞ்சிபுரம் மாநாடு 2026 வீனஸ் மார்ச் 1ஆம் தேதி நடந்தது. கிட்டத்தட்ட மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோட, ஒரு பழைய வீரியத்தோட, ஒரு சந்தோஷமா மக்கள் கொண்டாடினாங்க. இது மாநாடுன்னு சொல்லக்கூடாது, இது உண்மையிலே காஞ்சி திருவிழா. முதலியார்கள், பிள்ளை சமுதாயத்தோட நம்மளுடைய அனைத்து முதலியார்களுடைய ஒரு எழுச்சி திருவிழாவா தான் இது நம்ம மக்கள் கொண்டாடினாங்க. இந்த மாநாட்டுக்கு மக்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்தாங்க. முதல்ல திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம், பெரியபாளையம், பொன்னேரி, அலமாதி, நத்தம், சின்னக்காவனம் போன்ற திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்தே ஒரு 8 பஸ் மேல நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் பாபு அண்ணன், தியாகராஜ் அண்ணன், பரந்தமன் முதலியார், நம்ம ஸ்ரீனிவாஸ் அண்ணன், ரவி அண்ணன், பிறகு நம்ம ஜெயம் ரமேஷ் அண்ணன், இது போல நிறைய பேர் மக்கள், இளைஞர்கள் எல்லாருமே திருவள்ளூர்லேருந்து அதிகமான ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. திருவள்ளூர் மத்திய மாவட்டத்திலிருந்துமே நம்ம ஜெயவீர் அண்ணன், தியாகராஜ் அண்ணன் அவங்களுடைய ஒரு டீம் வந்திருந்தாங்க. அது போல திருவண்ணாமலை, ஆரணி, தெல்லாறு, தேசூர், அதே போல ராணிப்பேட்டை மாவட்டம், எங்கள் சொந்த ஊரான பொன்னப்பந்தாங்கல், ராமாபுரம், மேல்வளம், புதூர், விழுப்புரம், திண்டிவனம், மரக்காணம், அதே போல ஆந்திர பிரதேசத்திலிருந்து ஒரு 10 கார்ல வந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஆந்திர பிரதேஷ் முதலியார் வெல்ஃபேர் கமிட்டி சேர்மன் தியாகராஜன் சாரும், டைரக்டர் கோபாலகிருஷ்ணன் சார் வந்தது மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதே போல காஞ்சிபுரம், என் சொந்த ஊர்ல ஏனாத்தூர், ஐயம்பேட்டை, பிள்ளையார்பாளையம், காஞ்சிபுரம் டவுனு, நிறைய ஊர்கள்ல இருந்து வாலாஜாபாத், திருமுக்கூடல், அதுல இருந்து வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து கருங்குழி, ஊரப்பாக்கம், ஆலப்பாக்கம், டவுனு, கல்பாக்கம், அதே மாதிரி பாலூர் போன்ற பகுதியிலிருந்து வந்தாங்க. திருத்தணியிலிருந்து பொத்தட்டூர்பேட்டை, அத்திமஞ்சேரிப்பட்டி, மின்னல், சாலை, ஆர்கேப்பேட்டை, இங்கிருந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அதே போல தென் சென்னையில வேளச்சேரியிலிருந்து நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகம் அதிகப்படியாக அவங்க வந்திருந்தாங்க. போல வட சென்னையில ஐனாவரம், பூம்புகார், பாடி, வேசர்பாடி, பெரம்பூர், இது போன்ற பகுதிகளிலிருந்து மக்கள் அனைவரும் வந்திருந்தாங்க. வேலூர் மாவட்டம், கோயம்புத்தூர், ஈரோடு, இது போல பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்து நம் சமுதாய சொந்தங்கள் இந்த காஞ்சி நடந்த முதல் தமிழக நீதி சங்கத்தின் மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவா இருந்தது. அதிகப்படியான மக்கள் வந்திருந்தாங்க. அதை போல அன்னைக்கு மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி காஞ்சி குமரக்கோட்டத்துக்கு போய் முருகன் கிட்டையும் ஆதி காமாட்சி கோயிலையும் வேண்டினது ஒரு விஷயம் தான். மாநாட்டுக்கு வரவங்க அனைவரும் சேஃபா பத்திரமா போன முருகா அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கிட்டோம். அதை போல எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் இல்லாம அனைவருமே பத்திரமா சேஃபா போனாங்க. அதை போல எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நம்ம ஏற்படுத்தல. மிகவும் கண்ணியத்தோட வந்திருந்த அனைத்து உறுப்பினர்கள், சொந்தங்கள், நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்ப கண்ணியத்தோட, அனைத்து மக்களோட அன்போட ஒரு திருவிழாவை யாருக்கும் இடையூறு இல்லாம, போக்குவரத்து இடையூறு இல்லாம நடத்திக்கிட்டாங்க. இது உண்மையிலே இந்த மாநாடு முன்னிருந்து நடத்தினது காஞ்சி காமாட்சியும் குமரக்கோட்டம் முருகனும் ஏகாம்பரீஸ்வரர் தான் இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறாங்க. அது போல அண்ணா சிலைக்கு நாங்க காலையில மாநாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பேரறிஞர் அண்ணாவுடைய வீட்டுல நம்ம மரியாதை செஞ்சுட்டு, நகராட்சி ஆபீஸ்ல மரியாதை செலுத்திட்டு, குமரக்கோட்டத்துல பூர்ண கும்ப மரியாதை கொடுத்திருந்தாங்க. அதை ஏற்பாடு செய்த அனைத்து நம்மளுடைய காஞ்சி மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க. அது போல சில பேருக்கு முன்ன பின்ன ஏதாவது ஒரு மனசங்கடம் இருக்கலாம், நம்மள ஸ்டேஜில் கூப்பிடலையே, நம்ம பேரு சொல்லலையே அப்படின்னு இருக்கலாம். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த மாநாட்டுல நிறைய விஷயங்கள் பின்னாடி இருந்து ஆர்கனைஸ் பண்ற விஷயங்கள் நிறைய ஓடிட்டு இருந்ததுங்க. ஒரு பக்கம் ஃபண்டு திரட்டணும், ஒரு பக்கம் மக்கள் வரணும், எங்க வராங்க, ஏது வராங்க, அட்ரஸ், லொகேஷன் பார்க்கணும், ஒரு பக்கம் காவல்துறையினர் கூட நம்ம பேசுறோம். நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கான்சென்ட்ரேஷன் இருந்ததுனால நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம விட்டுருக்கலாம். அது அனைத்துமே சரி செய்யப்பட்டு அடுத்த மாநாட்டில், அடுத்த மீட்டிங்ல இது போன்ற விஷயங்கள் இருக்காது. அதை போல மாற்று சமுதாயத்தினருமே நிறைய பேர் மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னுடைய நண்பர்கள் பைரா சமுதாயத்தில் சார்பாக பன்னீர்செல்வம் வந்திருந்தாங்க. அதே போல நம்மளுடைய யாதவ் சமுதாயத்திலிருந்து, யாதவால் சமுதாயத்திலிருந்தும் நம்மளுடைய நண்பர்கள் அட்டன் பண்ணாங்க. அதை போல உடையார் சமுதாயத்திலிருந்து வந்திருந்தாங்க. அனைத்து மக்களுமே இதை நம்மளை நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து மரியாதை பண்ணாங்க. நம்மளுமே எந்த ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களும் இல்லாமல் யார் மனதும் புண்படாத மாதிரி தான் நம்ம நிகழ்ச்சி நடத்தணும். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சர்ப்ரைஸா நம்மளுடைய முன்னாள் மாவட்ட செயலர், அதிமுக இருக்கிறவங்க, முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் வி சோமசுந்தரம் அவர்கள் வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவர் ஒரு ஆதரவு தெரிவித்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாங்க. அதே போல சிறப்பு விருந்தினர்கள், யூஸ்வலா ஒரு பெரிய நடிகர்களையோ பணக்காரர்களையோ கூப்பிடாம நம் சமுதாய முன்னோடிகள், நம்ம சமுதாயத்தில் பிறந்த மூத்தவர்கள், முன்னோடிகள், மக்களுக்காகவும் தமிழ்நாடு வளர்ச்சிக்காகவும் செய்த சாதனையாளர்களுடைய வம்சா வாரிசு கூப்பிட்டோம். அரிநாத முதலியார் வம்சா வாரிசுல தலவாய் நாதன் அண்ணன், சுலோச்சனா முதலியார் பாலம் கட்டின அவங்களுடைய பக்தச்சலம் அண்ணன், நெல்சன் மாணிக்கம் அவங்களுடைய வாரிசுகள், முருகன் சார் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதே போல நம்மளுடைய இஎஸ்டி தியாகராஜ முதலியோட வாரிசு பக்தச்சலம் அண்ணன் அவர் வந்திருந்தாரு. அதன் பிறகு நம்ம நெய்வேலி ஜம்புலிங்கம் முதலியார், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கூட இடம் கொடுத்தாரு இல்லையா, அவங்களுடைய கிராண்ட் சன் கல்யாணசுந்தரம் சார் கைல்வெளி அவங்க வந்திருந்தாங்க. அதே போல சேக்கிழார் எஸ்பி ராஜேந்திரன் வந்திருந்தாங்க. ஓவிய அழகேச முதலியாருடைய சன் ஓவிய வாமனன் சார் வந்திருந்தாரு. ஸோ சிறப்பு விருந்தினர்களுமே மிகவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு உத்வேகம் கொடுத்து, எந்த ஒரு லேட் ஆயிடுச்சு, நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ண லேட் ஆனாலும் கூட ரொம்ப வருத்தப்படாமல் நம்மளுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதை தாண்டி காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி நம் தமிழக நீதி சங்கம் சார்பா.
பாதுகாப்பு வழங்கினாங்க, பர்மிஷன் கொடுத்தாங்க, நல்ல பந்தோபஸ்து கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஆதரவாக இருந்த காவல்துறையினருக்கு மிக்க நன்றி. அதை போல் முக்கியமாக இந்த மாநாடு சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் நம் தமிழக நீதி சங்கத்துடைய காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள். நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல, ஒரு வேளை ஒருத்தரை விட்டுட்டோன்னா அப்புறம் அவங்க கோச்சிப்பாங்க. அதனால அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தூங்கலை. எல்லாருக்கும் மாநாடு அழைப்பிதழ் கொடுக்கறது, கொஞ்சம் நன்கொடைகள் கேட்கறது, அது போல நடக்கக்கூடிய ஆடிட்டோரியம் வீனஸ் ஆடிட்டோரியத்திலே தங்கி இரவு 2 மணி வரைக்கும் ஏற்பாடுகள், ஸ்பீக்கர்கள், லைட்டுகள் போடுறது, சேர்கள் போடுறது, எல்இடி ஸ்கிரீன், இது இல்லாமல் கேட்ரிங் பண்ண சாய்ராம் கேட்ரிங் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் ரொம்ப அருமையான சாப்பாடு கொடுத்ததுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜேபி கான்ட்ராக்டர் அண்ணன் வந்து நம்மளுக்கு நல்ல பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்தாங்க. வரவேற்பு நிகழ்ச்சிகள் ஆடல் பாடலோட நல்ல மேளதாளத்தோட நடந்தது. மட்டும் இல்லாமல் இதுக்கு வேலை செய்த அனைத்து ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து அந்த ஆடிட்டோரியம்லேருந்து அனைவருக்கும் தமிழக நீதி சங்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட நின்று முன்னெடுத்து முதல் மாநில மாநாட்டை வெற்றிகரமாக பண்ண காஞ்சி மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. இதே போல் இனிமேல் தமிழக நீதி சங்கம் இன்னும் வேகமாக செயல்படும். இந்த வெற்றி மாநாடு காஞ்சிபுரம் ஃபுல்லாக பேசுகிறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிறாங்க. இது போல் யார் யாரெல்லாம் என்னையே மாநாட்டுக்கு கூப்பிடல, நான் எனக்கு தெரியலையே சொல்லலையேன்னு ஆதங்கப்படுறாங்க. அடுத்த மாநாடு இதை விட இன்னும் 10 மடங்கு பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம அடுத்த கட்டமாக கிராமங்களோடு சென்று பெயர் பலகைகள், சமுதாய ஒற்றுமை கொண்டு வர்றது, அது மட்டும் இல்லாமல் என்ன படிக்கலாம், 12th முடிச்சுட்டு என்ன படிக்கணும் அப்படின்றது அந்த கேரியர் கைடன்ஸ் மாதிரியும் பண்ணுறோம். நிறைய திட்டங்கள் இருக்குது, ஒன்றொன்னா செயல்படுத்துவோம். வீடியோ காஞ்சி மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடு, பிரம்மாண்டமாக நடந்த மாநாடு, ஒரு எழுச்சி மாநாடு. அதுக்கு ஒத்துழைப்பு தந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்காக இந்த வீடியோ. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.